Hi, அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். There's something special about today. I'm going to perform in a Tamil event. பாட்டு பாட போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான சில பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நர்வஸா இருக்கு பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தனியா பாட்டு பாடி அதுவும் ஸ்டேஜ்ல. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேசஸ் அப்படின்னா அது என்னோட கிட்டார் தான். I got it from marketplace. It is one of the best guitar. ஏன்னா இங்கே புது கிட்டார் வாங்கினா கூட இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. இதுதான் என்னோட கிட்டார் அண்ட் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பயமாக இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் தட்டுறோம் தாக்குறோம் தூக்குறோம். எதுவும் வேணாமா? I'm at the backstage right now and just sound check முடிச்சேன். Hopefully நல்லா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் because the sounds and acoustics are really good. Let's see how it goes. Hi. நிறைய டான்ஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பாட்டு பாடலாமா? கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்கு நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் ராஜராஜ சோழன் இணையாள் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் இணையாள் காதல் தேசம் நீதான். ஸோ கிட்டார்லாம் வச்சுட்டு இந்த பாட்டு பாடலன்னா அது கிட்டாருக்கே பண்ணுற பெரிய ப்ராடக்ட். அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே காலாட்டும் சாமியே நான் தாண்டி தெரியுமா கண்மணி அன்போடு காதலன் நானே கடிதமே பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமான சௌக்கியமே. ஈவெண்ட் ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்துச்சு. அங்கேருந்து ஆடியன்ஸாக இருக்கட்டும் அந்த க்ரௌடாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில. சரியாக ரெக்கார்ட் கூட பண்ண முடியல. அதான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். எஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ ஃபார்.
அதுவும் ஒரு புது கண்ட்ரியில் புது சிட்டியில் தமிழ் க்ரௌடு கூட பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒன்ஸ் வெளியே வரும்போது தான் தோணுது நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோம் எதுன்னே தெரியாமல் ஏதோ கல்யாண மண்டபத்திலேருந்து வெளியே வந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பிகாஸ் எல்லோரும் பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் கட்டிட்டு ரொம்ப க்யூட்டாக சுற்றிட்டு இருந்தாங்க. தேங்க்ஸ் டு தமிழகம் கியூபெக், அவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் டு தேங்க். எஸ், அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும்போது தமிழ் நியூ இயர்லாம் முடிஞ்சு 1.5 மாதம் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். See you on another video. Bye bye.